உங்கள் அனைவரையும் ஐபிடி கேம்பஸ் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு எங்களோட லெசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, வெறுமனே 35 நாட்கள்ல சிங்களத்தை இலகுவா எப்படி நாங்க கற்றுக்கொள்ளணும்னு சொல்றதுதான் இன்றைக்குரிய விடயம். நாங்க சிங்கள கற்கையினரை பத்தி தெரிஞ்சு கொள்றதுக்கு முதல்ல ஐபிடி கேம்பஸ் நாங்க யாருன்னு சொல்றதை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்த போறோம். நாங்க ஐபிடி கேம்பஸ் ஒரு வருடத்துக்கு மேல மாணவர்களோட நலன கருதி பல கற்கை நெறிகளை அறிமுகப்படுத்தி அதை நாங்க கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். அதுல குறிப்பாக ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜஸ், அதே மாதிரி வெப் டெவலப்மெண்ட், அதே மாதிரி ஸ்போக்கன் சிங்கள. அதே மாதிரி எங்களுடைய கோர்சஸ் நாங்க தொடர்ச்சியா செஞ்சு கொண்டது போல அதே மாதிரி புதிதாக நாங்க டிப்ளோமா கோர்சஸும் அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறோம். அதே மாதிரி எங்களோட ஐபிடி கேம்பஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களோட ஐபிடி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய லெக்சர் பேனல்ஸ் ஐபிடி கேம்பஸால வெல் ட்ரெயின் செய்யப்பட்ட லெக்சர்ஸ். அதே மாதிரி ஐபிடி கேம்பஸ்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஐபிடி கேம்பஸால நீங்க இந்த ஐபிடி கேம்பஸ்ல எங்கட கற்கை நெறிய படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் சொல்றது முதல்ல நான் சொல்ல விரும்புறேன். சரி, கட்டாயம் நீங்க அதை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எங்கட சிலபஸ பாத்தீங்கன்னு சொன்னா, வெறுமனே 35 நாட்களுக்குள்ள ஒரு ஆளுக்கு மொழித்திறன், சிங்கள மொழித்திறன் பேசக்கூடிய ஆற்றல் வளர்க்கக்கூடிய ஒரு கரிக்குலம் உருவாக்குறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களோட ஒவ்வொரு பாடத்திட்டங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு பாடத்திட்டங்களும் குறிப்பிட்ட அடைவு மட்டத்தை அடையக்கூடிய வண்ணம் தான் அதை நாங்க என்னன்னு சொன்னா தயாரிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ஜூம் ரெக்கார்டிங்ஸ் வழங்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான உச்சரிப்பு, அதே மாதிரி உங்களுக்கான உரையாடல் பயிற்சிகளும் நாங்க நடத்துவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி நீங்க படிக்கக்கூடிய விடயங்கள் நாங்க உங்களுக்கு பிடிஎஃப் வடிவத்துல உங்களோட குரூப்புக்கு நாங்க ஷேர் பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கான தனிப்பட்ட ரீதியான கவனத்தை கொடுத்து பிராக்டிக்கல் ரீதியாக நாங்க உங்களுக்கு ட்ரெயின் பண்ண போறோம். அதான் மெயின் நோக்கம். எங்களோட பிராக்டிக்கல் ரீதியான ஒரு சூழலை நாங்க அதை கிரியேட் பண்ணி உங்களுக்கு சிங்களத்தை இலகுவான முறையில பேச வைக்கிறது நோக்கம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கான அசஸ்மெண்ட் அதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் சொல்லலாம். உங்களுடைய முன்னேற்றத்துக்கான நிறைய விடயங்கள் நாங்க அதோட மோட்டிவேஷனும் நம்ம அதோட சேர்த்து வழங்குறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா, அதே மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான முறையில இந்த கற்கை நிறைய மோடிஃபை பண்ணப்பட்டிருக்கு. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த நம்ம நிறைய கோர்சஸ் போவோம், ஆனா அதுல பிராக்டிக்கல் ரீதியான விடயங்கள் உள்ளடக்கப்பட்டு இருக்காது. அப்ப நாங்க இப்ப செய்ய போற விஷயம் பிராக்டிக்கலாக உங்களுக்கு ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணி உங்களோட சிங்கள மொழியை பேச வைக்க போறோம். அதுக்கான ஒரு கோர்ஸ் மொடியூல், அதுக்கான உங்களுக்கு வழிகாட்டல்கள் வழங்கி கொண்டு இருக்கிறார். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நம்ம இன்னொரு விடயம் பார்க்கணுமே, நமக்கு படிச்சு கொடுக்குற ஆள் யாரு கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அவருக்கு என்ன தகமைகள் இருக்கு சொல்றது. அப்ப என்ன பத்தி தானே இருக்கு. எனக்கு 6 வருடத்துக்கு மேல சிங்கள மொழி கற்கிறதுல எனக்கு 6 வருடத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு. அதே மாதிரி நான் கலாச்சார மண்டபத்துல ஒரு இன்ஸ்ட்ரக்டராக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி நான் ஆன்லைன் ஊடாக நிறைய செஷன் கொண்டு போய் நிறைய மாணவர்கள் அதே மாதிரி இதுல குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்கள், தொழில் புரிபவர்கள், தொழில் தேடுபவர்கள், வியாபாரிகள், இல்லத்தரசிகள் பல பேர் நன்மை அடைஞ்சிருக்கிறாங்க. அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறது எங்களுக்கு ஏன் சிங்களம் சரளமாக பேசுறது கஷ்டமாக இருக்கு.
அதே மாதிரி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சிங்கள மொழி ஆக முக்கியமான ஒரு மொழியாக காணப்படுது. அப்ப இதுல முதல்ல நாங்க ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறதுக்கு முதல்ல ஏன் இந்த விஷயம் நமக்கு தேவைன்னு சொல்ல நாங்க விளங்கிக்கணும். இப்ப நாங்க பார்க்க போற ஃபர்ஸ்ட் சிங்கள மொழி ஏன் முக்கியத்துவம், ஏன் நமக்கு முக்கியம் சொல்றத பார்க்க போறோம். அப்ப இந்த சிங்கள மொழியை பார்த்தீங்கன்னு சொன்னா, சிங்கள மொழி எங்களோட இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசு மொழியாக கருதப்படுது. இப்ப நாங்க அது கட்டாயம் சிங்கள மொழின்னு சொல்றது நாங்க கட்டாயம் படிச்சிருக்கணும். நம்ம அதை அவாய்ட் பண்ணல. என்ன இப்ப நாங்க ஒரு மேலதிக தகமையாக இருக்கணும். அடுத்த விஷயம் நிறைய தொழில்கள் கோல் பண்ணும்போது அவங்க முன்மொழி திறனையும் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப எங்களுக்கு சிங்கள மொழி தெரியும் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நிறைய தொழில் வாய்ப்புகள் அமையும். அப்ப அது ஒரு முக்கிய நோக்கம். அடுத்த விஷயம் என்ன சொன்னா, சிங்கள மக்களோட எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில் நிறைய தொடர்புகள் இருக்கும். நம்மளோட தேவைகள் இருக்கும், நமக்குரிய பிரச்சனைகள் இருக்கும். அதை நாம் முன்வைக்கிறதுக்கு, நம்மளோட பிரச்சனை நம்ம முன்வைச்சு கதைக்கிறதுக்கு நமக்கு மொழி ஒரு தடையாக இருக்கும். எங்களோட பிரச்சனையோ அல்லது எங்களுடைய தீர்வுகளை பெற்றுக்கொள்றதுக்கு கட்டாயம் இந்த சிங்கள மொழின்னு சொல்றது கட்டாயம் படிச்சு கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்தது உங்களோட கல்வியில மட்டும் இல்ல, உங்களோட அன்றாட வாழ்க்கையில பல வெற்றிகளுக்கு இந்த சிங்கள மொழி ஆக முக்கியமாக இருக்கு. என்னன்னு சொன்னா பல்கலைக்கழக ஆஹ் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சில விரிவுரைகள் சில நேரம் சிங்கள மொழியில நடாத்தப்படும், சில ஆரம்ப கட்ட இதுகள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும். அந்த நிறைய ஒர்க் ஷாப்ஸ் கூட உங்களுக்கு சிங்கள மொழி நடாத்தப்படும். அப்ப அந்த மொழி தெரிஞ்சிருக்கிற நன்மை என்னன்னு சொன்னா உங்களுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கான நிறைய வெற்றிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. இப்ப நம்ம கட்டாயம் சிங்கள மொழி ஏன் படிக்கணும்னு சொல்வதுதான் இதுல பார்த்தோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ஏன் எங்களுக்கு சிங்கள மொழி பேச கஷ்டமா இருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்களே, நான் இந்த கோர்ஸ் போனேன், எனக்கு சிங்கள மொழி பேச இல்லாம இருக்கு. இப்ப என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் நாங்க ஏதாவது விஷயத்த பேசுறோம் சிங்களத்தை. அப்ப பேசக்குள்ள எங்களுக்கு மிஸ்டேக் வரும் சொல்ற ஒரு பயம் உண்டு. ஃபர்ஸ்ட் நாங்க பயத்தை என்ன செய்யணும், அதை நாங்க நீக்கணும். அந்த பயம் இருக்கக்கூடாது நம்ம பேசுறேன்னு சொல்லி. அடுத்த விஷயம், நிறைய பேர் யோசிக்கிற விஷயம், நாங்க சிங்களத்தை மொத்தமா படிச்சுட்டு நாங்க பேசுவோம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்படி பேசுறதுனாலும் அதுவும் நமக்கு என்ன கடினமாக இருக்கும். சிங்களத்தை பேச கஷ்டம். ஏன்னா பிராக்டிக்கல் இல்லை. நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்ளை பண்ண போறோம்னு சொன்னா கஷ்டம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அப்ளை பண்ண கூட அந்த விஷயம் ஞாபகத்துல இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு பிராக்டிக்கலாகவும் இருக்கு. அடுத்த விஷயம், சிங்களவர்களால மாத்திரம் மட்டும்தான் முறையா உச்சரிப்போடு சிங்களம் பேசலாம் நிறைய பேர் நினைச்சிட்டாங்க. அப்படி இல்லை. உச்சரிப்புக்கு அவங்களோட சிங்களம் அவங்க இப்படி சரளமா பேசுறாங்க அப்படின்னு சொன்னா காரணம் உச்சரிப்பு. அந்த உச்சரிப்பை நாங்க சரி செஞ்சாலே எங்களுக்கும் சிங்களாக்கள் மாதிரி பேசலாம், ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் மாதிரி பேசலாம். அடுத்த விஷயம் வெட்கப்படுற, சிங்களத்துல பேசுறதுக்கோ மொழி நமக்கு தெரிஞ்ச மொழியை பயன்படுத்தி வெட்கப்படுற. நம்ம வெட்கப்படாம நம்ம மொழியை பேச பார்க்கணும். அடுத்த விஷயம், போதிய பயிற்சிகள் இல்லாம நிறைய பேருக்கு மொழி மறக்கிற ஒரு காரணம் பிராக்டிஸ் இல்லாத காரணம். அவங்க அடிக்கடி பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு இந்த சிங்கள மொழி இலகுவா பேசலாம், எழுதலாம், கதைக்கலாம். நிறைய விடயங்கள் அவங்களுக்கு இது ஊடாக கிடைக்கும். ரைட். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம தன்னம்பிக்கையுடன் சிங்களம் பேசலாம். சில உறுதிமொழியை நம்ம எடுக்கலாம். தன்னம்பிக்கையுடன் நாங்க சிங்களம் பேசலாம், சில உறுதிமொழியை நம்ம எல்லாரும் எடுக்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செய்யணும், நாங்க தன்னம்பிக்கையோட சிங்களம் பேசலாம். ஃபர்ஸ்ட் நாங்க என்ன செய்யணும்டா, நமக்கு சிங்களம் பேசும்போது தவறுகள் ஏற்படும் சொல்லி நம்ம நினைக்கணும். தவறுகள் செய்யாம நம்ம ஒரு விஷயத்த படிக்கலாம். அப்ப நாங்க என்ன செய்யறோம், இந்த தவறுகள் ஊடாக நாங்க நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வோம். உதாரணத்துக்கு நான் சிங்களத்துல அதன்னு சொல்றேன்னு, சாரி அது இல்ல, நான் கிரவான்னு சொல்றது எடுக்கிறேன்னு. சில ஆக்கள் இதை உச்சரிப்பாங்க எப்படி,
கிரவா அப்படின்னு உச்சரிப்பாங்க. அதுக்காக நம்ம அந்த சொல்ல பயன்படுத்தாம விடலாமா? இல்ல, நம்ம அந்த சொல்ல பயன்படுத்தணும். ஆனா அதுக்கு பிறகு நாங்க பார்க்கணும் இந்த சொல் நாங்க சரியான முறையில உச்சரிக்கிறோம். கிரவான்னு சொல்றது வந்து கருத்து இல்லை, அது பிள்ளை என்ன. கிரவான்னு சொல்றது சரியான உச்சரிப்பு. கிளிக்கு நாங்க சொல்லுவோம். அப்ப நாங்க பிள்ளைகளூடாக கற்றுக்கொள்ளணும். அடுத்த விஷயம் முறையான பயிற்சி. நம்ம அன்றாட வாழ்க்கையில வந்து சில உரையாடல்கள் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நாங்க சந்தைக்கு போறோம்டா, அல்லது நம்ம ஒரு வைத்தியசாலைக்கு போறோம்னு சொன்னா நாங்க என்ன மாதிரி உரையாடல்களை மேற்கொள்ளணும்னு சொல்றது பயிற்சி ரீதியாக நாங்க பிராக்டிஸ் பண்ணோம். அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விடயங்களை நாங்க கற்றுக்கொள்ளணும். அடுத்த விஷயம், சிறிய சொற்களை வைத்துன்னு செய்யணும், வசனம் உருவாக்க பழகணும். உதாரணத்துக்கு வந்து இப்ப எனக்கு அம்மான்னு சொல்றது தெரியும். அடுத்தது வந்து கேமன்னு சொல்றது தெரியும். அம்மாண்டா தெரியுது அம்மா. கேமன்னு சொன்னா உணவு. உயனவான்னு சொல்றது நாங்க படிக்கிறோம், சமைக்கிறார். அப்ப நான் சேர்க்கிறேன் அம்மா கேம உயனவா. அம்மா கேம உயனவா. அம்மா சோறு சமைக்கிறார். அம்மா கேம உயனவாது. அம்மா சோறு சமைக்கிறீங்களா? உயனவாது தாளத்தை போட்டு கேள்வியா மாத்தியாது. அது மாதிரி சில விடயங்கள் சில சொற்களை சேர்த்து வசனம் அமைக்கிறதுக்கும் நாங்க என்ன செய்யணும்? பழகணும். அடுத்த விஷயம், அன்றாடம் நாங்க என்ன செய்யணும்? சிங்கள மொழியை பயன்படுத்தணும். எப்படி நாங்க அன்றாடம் சிங்கள மொழியை பயன்படுத்துற? இப்ப நீங்க ஒரு ரூம்ல இருக்கிறன்னு நீங்களே காமரை. இப்ப ரூமுக்கு என்ன சொல்லுவோம்? காமரை அப்படி சொல்லுவோம். உங்களோட ரூமை நீங்க சுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க ரூம்ல காமரையில அறையில வந்து நிறைய விடயங்கள் காணப்படும். அப்ப இதெல்லாம் நீங்க எப்பயாவது சிங்கள வடியில பாத்தீங்க? சிங்கள வடிவத்துல உதாரணத்துக்கு கூட மேசுக்கு மேல ஒரு தண்ணீர் போத்தல் ஒன்று இருக்கு. அதே மாதிரி உங்களோட மேசைக்கு மேல ஒரு போன் ஒன்று இருக்கு. உங்களோட மேசைக்கு மேல பேனி ஒன்று இருக்கு. உங்களோட மேசைக்கு மேல புத்தகம் ஒன்று இருக்கு. அப்ப நான் இதெல்லாம் சிங்களத்துல எப்படி பாக்குறேன் சொல்றது நான் கட்டாயம் பயிற்சி செய்யணும். அதே மாதிரி உங்களோட முன்னுக்கு ஒரு என்ன தும்பு தடி ஒன்று இருக்கு. அப்ப நாங்க தும்பு தடிக்குன்னு சொல்லுவோம் கொச அப்படின்னு சொல்லுவோம், கொச. அதே மாதிரி புத்தகத்துக்கு நாங்க பொத்து அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நிறைய புத்தகங்கள் இருந்தா பொத் அப்படின்னு பயன்படுத்தும். தண்ணீர் போத்தல் இருந்து நாங்க என்ன சொல்லுவோம்? வத்துர போத்தலே அப்படின்னு சொல்லுவோம். வத்துருண்ட தண்ணீர் போத்தலேன போத்து. அடுத்த விஷயம் பேன இருக்கு. அப்ப பேன அப்படின்னு சொல்லி நாங்க பயன்படுத்துவோம். அப்ப நிறைய விடயங்களை வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் படிக்கலாம். அப்ப நாங்க பாக்குற பொருட்கள் எல்லாம் சிங்கள வடிவத்துல பார்க்க பழகணும். அது ஒரு வகையான ஒரு பயிற்சி. அதை நாங்க செய்யறதில்ல. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் நாங்க செஞ்சோம்னாலே போதும், எங்களுடைய சிங்கள சொற்கள் வந்து நிறைய சிங்கள சொற்களை நாங்க அது ஊடாக கற்பிக்கலாம். நீங்க போகும் இடங்கள்ல என்னென்ன விஷயங்கள் காரீங்களோ அது சிங்களத்துல செஞ்சு பாருங்க. ஓகே, அடுத்த விஷயம் நாங்க பார்ப்போம் என்னன்னு சொன்னா, ரைட். இப்ப நாங்க சிங்கள மொழியை வந்து நல்லா பேசணும், நல்லா எழுதணும், நல்லா வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நாங்க செய்யணும், நல்லா செவிமெடுக்கணும் ஒரு விஷயத்த. யாராவது ஒரு விஷயத்த பேசுறாங்க சிங்களத்துலன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நாங்க கிளியரா செவிமெடுக்கணும், இவர என்ன சொல்ல வாராரு அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப நான் உங்கள்ட்ட சிங்களத்துல கேட்கிறேன், ஒயாகே நம முகாத். இதை ஃபர்ஸ்ட் நீங்க கிளியரா செவிமெடுப்பீங்க. ஒயாகே நம முகாத்ன்னு சொன்னா உங்களுடைய பேர் என்ன. அப்ப இதை நீங்க நல்லா கிளியரா செவிமெடுத்த பிறகுதான் பதில் சொல்லுவீங்க. மகே நாம காமில் அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா பயிற்சி செய்தல். பயிற்சி செய்யறேன்னு சொன்னா நாங்க நண்பர்களோட, நமக்கு சிங்கள நண்பர்களோட நம்ம பழக்கம் அல்லது சிங்கள பேசக்கூடிய ஆட்கள் இருந்தா அவங்களோட என்ன செய்யணும்? நம்ம பேசணும், உரையாடல்கள் ஊடாக பேசணும். அடுத்து உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் யாராவது சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் இருந்தா அவங்களோட என்ன செய்யணும்? நீங்க சிங்களத்துல பேசணும். அதுக்கு நீங்க வெட்கப்படக்கூடாது, கட்டாயம் நீங்க செய்யுங்க. அடுத்த விஷயம் வந்து ஒரு கோர்ஸ் உண்டு, சிங்கள கோர்ஸ் உண்டு, நீங்க என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அது ஊடாகவும் உங்களுக்கு என்ன செய்யும்? அதுக்கான வழிகாட்டுகள் மட்டும் இல்லாம உங்களுக்கு அதுக்கான பயிற்சிகள் அதே மாதிரி பிராக்டிஸும் உங்களுக்கு முழுமையாக வழங்கப்படும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க உச்சரிப்புல கவனம் செலுத்தணும். உச்சரிப்புல கவனம் செலுத்தலன்னு சொன்னா கருத்து மாற்றங்கள் ஏற்படலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயத்தை எடுக்கிறேன். இப்ப நிறைய பேர் வந்து சிங்களத்திலேயே தா எழுத்தை எப்படி உச்சரிப்பாங்கன்னா தா சவுண்டாக உச்சரிப்பாங்க. அப்ப அத வந்து நான் சிங்களத்துல போர்டுல போடுறேன்டா அயன்னேன் தயன்னேன்னு போடுறேன்னு சொன்னா அயன்னையும் அயன்னையும் தயன்னையும் போடுறேன். ஆனா வாசிக்கிறவர் எப்படி வாசிக்கிற? அத்தன்னு சொல்லி வாசிக்கிற, தாவ தாவாக வாசிக்கிறாரு அத்த அப்படின்னு சொன்னா. அப்ப அத்தண்ட கை அதண்ட இன்று. அப்ப உச்சரிப்புல மாற்றம் ஏற்பட்டு கருத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டு.
அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா புதிய சொற்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். அது எப்படி புதிய சொற்களை கற்றுக்கொள்ளணும்? ரைட், புதிய சொற்களை கற்றுக்கொள்றோம் அப்படின்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து இடத்துல ஒயாகி கேப்பேக்கர் கேப்னு சொன்னா தெரியும் தானே, தொப்பிக்கு நாங்க சொல்லுவோம். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் பேசக்கொள்ள எங்களுக்கு அந்த சொல் தெரியா அப்படின்னா அதுல ஆங்கிலம் தெரியும் சொன்னா நாங்க அதை அப்படி பயன்படுத்தணும், ஒயாகி கேப்பேக்கர். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்யறோம், இந்த கேப்புக்கு சிங்கள வடிவம் என்ன, சிங்களத்துல நாங்க எப்படி சொல்ற தொப்பி. அதுக்கு பிறகு அடுத்த நாள் நீங்க பயன்படுத்தணும் ஒயாகி தொப்பிய, உங்களுடைய தொப்பி. தெரியாத வரைக்கும் நாங்க என்ன பயன்படுத்துறோம், இங்கிலீஷ் வடிவத்தை பயன்படுத்துறோம், ஒயாகி கேப்பேக்கர், ඔයාගේ ஃபோன் එක, ඔයාගේ දුරකථනය, ஃபோன் சொன்ன දුරකථනය. அதுக்கப்புறம் அடுத்து நான் என்ன செய்யறேன், அட மீனிங்கை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி நாங்க என்ன செய்யணும், பயிற்சி செய்யணும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா பொறுமையோடையும் நம்பிக்கையுடைய மொழியை பயிற்சி செய்யணும். கட்டாயம் பொறுமைன்னு சொல்றது கட்டாயம் தேவை. பொறுமை இல்லைன்னு சொன்னா மொழியை கற்றுக்கொள்வது கடினம். அதே மாதிரி நமக்கு ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நம்பிக்கையோடு இருக்கணும். நான் வந்து இந்த மொழிய முறையான முறையில சரியாக கற்றுக்கொள்வேன். அப்ப பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் நீங்க மொழியை வந்து பயிற்சி செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இலகுவாக பேச எழுத அதே மாதிரி உங்களுக்கு வாசிக்க இயலும். ரைட், அடுத்த விஷயம் வந்து சுவாரஸ்யமான முறையில் கற்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நாங்க ஒரு படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னா ஒன்றுமே நமக்கு ஏறாது, என்ன நமக்கு அந்த விஷயம் போய் சேராது. அப்ப நாங்க அதை இன்ட்ரெஸ்டா படிக்கணும். இப்ப இன்ட்ரெஸ்டா படிக்கிறேன்னு சொன்னா எங்களுக்கு சிங்கள மொழி படிக்கிற இன்னொரு வாய்ப்பு தான் உரையாடல்கள், கன்வர்சேஷன் சொல்லுவோம். அப்ப அந்த சில உரையாடல்கள் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு நபரோட நாங்க வழி கேட்கக்குள்ள நாங்க எப்படி சிங்களத்துல பேசுற, கடையில பொருட்களை வாங்கும் போது எப்படி பேசுற, அது மாதிரி விடயங்களை நாம என்ன செய்யலாம், உரையாடல் ரீதியாக பிராக்டிஸ் பண்ணா இன்ட்ரெஸ்டா இருக்கும் எங்களுக்கு. அடுத்த விஷயம் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆங்கிலம் சொற்களை பயன்படுத்தி சிங்களத்துல பேச பழகணும். எனக்கு இந்த சொல் தெரியாதே அப்ப நான் சிங்களம் பேச மாட்டேன் அப்படின்னு இல்லாம நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபேனுக்கு இதுல பாருங்க ஒரு உதாரணம் தந்திருக்கு, மாமா ஃபேனுக்கு ஒன்கிறான்னா. எனக்கு ஃபேனுக்கு தெரியா சிங்களம், ஒண்ணுக்கும் தெரியும். அப்ப நான் என்ன பயன்படுத்துறேன், மாமா ஃபேனுக்கு ஒன்கிறான்னா, நான் ஃபேனை ஒன் பண்றேன், ஃபேனுக்கு ஒன்கிறான். அப்ப ஃபேனுக்கு நாங்க சொல்லுவோம் விதுலி பங்காவன்னு சொல்லுவோம், சரியா? ஆமா, ஃபேனுக்கு ஒன்கிறான். ஆனா நாங்க வளமையா வந்து பேசுற கூடுதலா ஆங்கிலம் சிங்களத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பேசுவோம். அப்ப நாங்க அப்படி பழகணும். அதுக்கப்புறம் ஃபேனுக்கு என்ன சொல்ற தேடி எடுக்கிற, அதுக்கு ஒண்ணுக்கு என்ன சொல்ற அதையும் பார்க்கணும். அடுத்து அன்றாட உரையாடல் அப்படின்னு சொன்னா நாம தினமும் 10 நிமிடம் வந்து ஏதாவது உரையாடலை பிராக்டிஸ் பண்ணணும். அது ஊடாக வந்து நமக்கு என்ன, நமக்கு இலகுவா சிங்களம் பேசக்கூடியதா இருக்கணும். ஏன்னா பயிற்சி தான் நமக்கு தேவை ஒரு விஷயத்துல பேசுறதுக்கு. நாங்க சமூகத்துல போய் பேசுறதுன்னு சொன்னா எங்களுக்கு வந்து எங்களோட சூழலை நாங்க அமைச்சு கொள்ளணும் முதல்ல, அது ஊடான விடயங்களை செய்யணும். ரைட், இப்ப இன்னைக்கு வந்து நாங்க பார்க்க போறது வந்து சிங்களம் வந்து அடிப்படையிலிருந்து படிக்கிறதுக்கு என்ன பார்க்க போறோம். இதை நல்லா கிளியரா பார்த்துக்கோங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி. இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இந்த எழுத்துக்களும் சொற்களும். அப்ப இதுல நோக்கம் என்ன, இப்ப நாங்க ஒரு பொருளை பயன்படுத்துறோம்னு சொன்னா என்ன நோக்கம் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த எழுத்துக்களின் சொற்களை நாங்க ஏன் படிக்கணும், என்ன காரணம்? சிலாக்கள் யோசிப்பாங்க, இல்லையே நமக்கு என்ன சிங்கள உச்சரிப்பு இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு யோசிப்பாங்க சிலாக்கள். அது போதா, நம்ம கட்டாயம் சிங்கள மொழியை பொறுத்த வரைக்கும் எழுத்துக்களை தெரிஞ்சிருக்கணும். எழுத்துக்கள் தெரிஞ்சா மட்டும்தான் சொற்களை வாசிக்க இயலும். சொற்கள் தெரிஞ்சாதான், அது மாதிரி எழுத்துக்கள் தெரியும் அப்படின்னு சொன்னா சொற்கள் தெரியும், சொற்கள் ஊடாக வந்து வசனங்களை எங்களால வாசிக்க முடியும். ரைட், இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எழுத்துக்களை அறிவதன் மூலம் இலகுவான முறையிலே சொற்களை வசனங்களை வாசிக்க அடையாளம் காண முடியும். இப்ப போர்டுல சிங்களத்துல ஏதாவது போட்டிருக்காங்க ஒரு ஊரோட பேர், இதை வாசிக்கிறதுக்கு இப்ப சில போர்ட்ஸ் பார்ப்பீங்க இங்கிலீஷும் இல்ல தமிழும் இல்ல, வெறுமனே சிங்களம் மட்டும் இருக்கு. சில ஏரியாஸ்க்கு போனீங்கன்னு சொன்னா, சில கிராமங்களுக்கோ சில இடங்களுக்கு போனீங்க சிங்கள ஏரியா, அந்த நேரம் எங்களுக்கு இந்த எழுத்துக்கள் தெரியா அப்படின்னு சொன்னா எங்களால வாசிக்க முடியாது, எங்களால வாசிக்க கஷ்டமாக இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும், இப்ப எனக்கு எழுத்து தெரியும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன், அதை வாசிப்பேன். இப்ப நுவர எளிய
அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா நுவர எளிய. இப்ப ஒரு ஆளுக்கு எழுத்து தெரியும் அப்படின்னா அவரால் வாசிக்க இயலான்னு என்ன, அவருக்கு என்னன்னு தெரியல, என்ன இடம்னு விளங்க, அதுல யார்கிட்ட நம்ம கேட்கணும். ரைட். அடுத்த விஷயம் வந்து இதுக்குள்ள என்ன உள்ளடக்கம் சொன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க பார்ப்போம் உயிரெழுத்துகள் பார்ப்போம், அதே மாதிரி மெய் எழுத்துகள் பார்ப்போம். உயிரெழுத்துகள் ஃபர்ஸ்ட் கிளியரான்னு சொல்லி நாங்க பார்ப்போம். அயன்ன, ஆயன்ன, அயன்ன, அயன்ன, இயன்ன, ஈயன்ன, உயன்ன, ஊயன்ன, எயன்ன, ஏயன்ன, ஐயன்ன, ஓயன்ன, ஓயன்ன, ஔயன்ன. சரியா? அடுத்த மாதிரி மெய் எழுத்துக்களை நாங்க பார்ப்போம். கா, ச, ட, தாப்பு, கா, ஜ, ட, தாபு, நா, ந, மன்னு சொல்லி மொத்தம் 60 எழுத்துக்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நாங்க இதுல என்ன செய்வோம், உயிரெழுத்துகள் கிளியரா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கான ஒரு பயிற்சி ஒன்று இருக்கு. அதே மாதிரி மெய் எழுத்துகள் கிளியரா அப்படின்னு பார்ப்போம். இப்ப அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்வோம், உயிர் மெய் எழுத்துகள் குறியீடுகள் படிப்போம். குறியீடுகள் ஊடாக நாங்க பயிற்சி செஞ்சுதான் படிப்போம். வெறுமனே எழுத்தை மட்டுமே படிக்கிற நோக்கம் இல்லை. இப்ப இந்த குறியீடோட இப்ப காவோட அரபு வந்தா எப்படி நாங்க இதை உச்சரிக்கிற, அதோட அதுக்குரிய சொல்லும் அதுக்குரிய வசனங்களை நாங்க என்ன செய்வோம், பயிற்சி செய்வோம். அது ஊடாக வந்து இந்த எழுத்துகள் வாசிக்கிறதுலையும் எழுதுறதுலையும் என்ன மாதிரி சிக்கல் இருக்கோ அதை நாங்க நிபர்த்தி செய்வோம். அப்ப இது உங்களுக்கு இன்னொரு நன்மையை கொடுக்கும். என்ன, இப்ப நீங்க ஒரு யாருக்காவது ஒரு டீச் பண்ண போறீங்க, அல்லது வேற வேற ஏதாவது நிறுவனத்துல வந்து அல்லது வேற இன்ஸ்டிடியூட்லயோ அல்லது ஸ்கூல்லயோ டீச் பண்ண போறீங்க சிங்கள பாடம். அப்ப அந்த நேரத்துல வந்து இது உங்களுக்கு கடும் உதவியாக இருக்கு. இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கட்டாயம் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா நாங்க பார்க்க போறது பெயர்ச்சொற்கள் மட்டும் சுட்டு பெயர்கள். நமக்கு ஏன் இந்த பெயர்ச்சொற்களும் சுட்டு பெயர்களும் தேவை அப்படின்னு சொன்னா, நாங்க காண்ற நிறைய விடயங்கள் பெயர்ச்சொற்கள் தான். இடங்களா இருக்கட்டும், அதே மாதிரி தொழில்களாக இருக்கட்டும், கட்டாயம் நம்ம என்ன செய்யற தொழில்னு தெரியும். அப்ப உதாரணத்துக்கு ஒரு வைத்தியருக்கு நாங்க என்ன சொல்லுவோம் சிங்களத்துல, வைத்திய வேறையா, தொஸ்தர வேறையா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு நர்ஸுக்கு என்ன சொல்லுவோம், அதே மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசருக்கு என்ன சொல்லுவோம், அதுவே ஒரு பெண்ணாக இருந்தா நாங்க எப்படி பயன்படுத்துவோம், அதே மாதிரி ஒரு மந்திரிக்கு எப்படி பயன்படுத்துவோம், ஒரு வியாபாரிக்கு எப்படி பயன்படுத்துவோம், ஒரு இல்லத்தரசிக்கு நாங்க என்ன சொல்லுவோம், இல்லத்தரசிக்கு என்ன சொல்லுவோம் நாங்க ருஹனியா, ருஹனியாக்குன்னு சொன்னா இல்லத்தரசி, இல்லத்தரசிக்கு நாங்க சொல்லுவோம், ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நாங்க சொல்லுவோம். அடுத்த விஷயம் சுட்டு பேர். ஏன் சுட்டு பேர்கள் தேவை பாருங்க, நான் பயன்படுத்துறேன். மாமா காமி கெதரையாமு யா ஹோந்தாய். இப்ப நான் கட்டாயம் சுட்டு பெயர்கள் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி சுட்டு பெயர்களோட வடிவங்களும் தெரிஞ்சிருக்கணும். என்ன வடிவங்கள் அப்படின்னா, இப்ப மமைய வச்சு மட்டுமே எங்களால பேச என்ன கிடைக்காது. எனக்கு காசு தாங்க, மட்ட சல்லிதேன். இப்ப மம்மட ஒரு வடிவம் தான் மட்ட. அதே மாதிரி மகே, மியா மகே அம்மா, இவர் என்னுடைய அம்மா, மகே அம்மா. அந்த மாதிரி இடத்துல எங்களுக்கு இந்த சுட்டு பெயர்களோட வடிவங்கள் தேவைப்படும். நாங்க செகண்டா பார்க்க போற விஷயம் வந்து இந்த பெயர் சொற்களும் அதுக்குரிய சுட்டு பெயர்கள் தான் பார்க்க போறோம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இந்த இலக்கங்கள். இலக்கங்கள் படிக்கிற நோக்கம், நிறைய பேர் நினைச்சுட்டாங்க இலக்கங்கள் வந்து நாங்க எல்லா இலக்கத்தையும் படிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி இல்லை. இதுக்கு ஒரு சின்ன ஒரு டெக்னிக் ஒன்று இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இலக்கங்கள் படிக்கிற நோக்கம் என்னன்னு சொன்னா, நம்ம பயன்படுற தொலைபேசி என்ன நமக்கு சிங்களத்துல சொல்ல தெரியாம இருக்கு. அதே மாதிரி விலைகள், அதே மாதிரி நேரம், இது எல்லாத்துக்குமே நம்ம இலக்கங்கள் தெரிஞ்சிருக்கணும் சிங்களத்துல. இப்ப யாராவது உங்கள்ட்ட கேட்டா விழாவை கீயதை எத்தனை மணின்னு கேட்கிறாங்க, இப்ப நீங்க சொல்லணும் என்னன்னு சொல்லி. இப்ப நேரம் ஒன்று இருக்கு, உதாரணத்துக்கு 10:20 தகையாய் விசாய். அதே மாதிரி 6:30 ஹயாய் திஹாய், தன் விழாவை ஹயாய் திஹாய் இலக்கங்கள் பயன்படுத்தணும். அதே மாதிரி விலையை கேட்பீங்க, இன்னைக்கு மிளக்கியது. அதே மாதிரி பேலன்ஸ் தருவா, இல்லாட்டி அவர்கிட்ட காசு கேட்பாரு அவங்கள்ட்ட வியாபாரி, ருப்பியால் துன்சிய பணஹாக் தேன். அப்ப தெரிஞ்சிருக்கணும் துன்சிய பணஹா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். 350 ரூபாய்க்கு நாங்க சொல்லுவோம் பன்சியாக் தேன்னு, கிராம் கிலோ அதெல்லாம் வரும். அடுத்த விஷயம் தொலைபேசி. இப்ப உங்களுக்கு ஒரு தொலைபேசி என்னோடு எப்படி சொல்லு, இப்ப இதுல வந்து பாத்தீங்க ஸ்கிரீன்ல ஒரு தொலைபேசி நம்பர் ஒன்று இருக்கு. சரியா? இப்ப இதை நான் எப்படி சொல்லுவேன், இப்ப ஒவ்வொரு இலக்கமா தெரியும் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி பயன்படுத்துவாங்க, பிந்துவாய், ஹத்தாய், பஹாய், பஹாய், நவையாய், நவையாய்,
ஹத்தராய், ஹத்தாய், பஹாய், ஹத்தராய். இப்படி நம்ம சொல்லிடுமா தொலைபேசியில? இல்ல, தொலைபேசியில நாங்க ரெண்டு ரெண்டு பயன்படுத்தலாம் அல்லது மூன்று மூன்றாக சொல்ல பழகும். ஃபர்ஸ்ட் வந்து பிந்துவாய், ஹத்தாய், பஹாய், பனஸ் நவையாய், அணு ஹத்தராய், ஹத்சிய பனஸ் ஹத்தராய். இரண்டு இரண்டாவது அல்லது மூன்று மூன்றாக சொல்ல பழகும் விளக்கங்கள். இப்ப அந்த பயிற்சி நாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லி தருவோம். பூஜ்ஜியத்துக்கு என்ன சொல்ற? பிந்துன்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு என்ன சொல்லுவோம்? எக்க அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்கு தெக்குன்னு சொல்லுவோம். மூன்றுக்கு துணன்னு சொல்லுவோம். நான்குக்கு ஹத்தரன்னு சொல்லுவோம். அஞ்சுக்கு பஹன்னு சொல்லுவோம். ஆறுக்கு ஹயன்னு சொல்லுவோம். ஏழுக்கு ஹத்தன்னு சொல்லுவோம். எட்டுக்கு அட்டன்னு சொல்லுவோம். ஒன்பதுக்கு நவைன்னு சொல்லுவோம். பத்துக்கு தஹன்னு சொல்லுவோம். சரியா? முதல்ல இந்த 10 கிளியரா நம்ம படிச்சிருக்கோம். ஏண்டா இதுதான் திருப்பி திருப்பி விளக்கங்களோட வரப்போகுது. அப்ப அதை நம்ம கிளியரா எடுப்போம். அப்ப இதை நாங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணோம்? 3 மெத்தட் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆர்டரை சொல்லுங்க. பிந்துவ, எக்க, தெக்க, துணு, ஹத்தர, பஹா, ஹய, ஹத்த, அட்ட, நவய, தஹய. இப்ப ரிவர்ஸ். தஹய, நவய, அட்ட, ஹத்த, ஹய, பஹா, ஹத்தர, துணு, தெக்க, எக்க, பிந்து. இப்ப ரெண்டம் மெத்தட். சரியா? மாறி மாறி. பூஜ்ஜியத்துக்கு என்ன சொல்ற? பிந்து. அஞ்சுக்கு என்ன சொல்ற? பஹா. ஏழுக்கு என்ன சொல்ற? ஹத்து. மூணுக்கு என்ன சொல்ற? துணு. ரெண்டுக்கு என்ன சொல்ற? தெக்க. ஒன்றுக்கு என்ன சொல்ற? எக்க. இப்படி நாங்க பிராக்டிஸ் பண்ண போல எங்களுக்கு குயிக்கா அந்த இலக்கங்கள் ஞாபகத்துக்குள்ள வந்துடும். அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறது 11ல இருந்து 19. 11க்கு நாங்க சொல்லுவோம் எக்கொலஹா. 12க்கு சொல்லுவோம் தொலஹா. 13க்கு சொல்லுவோம் தஹத்துணு அல்லது தாத்துணும் நாங்க பயன்படுத்துவோம். அடுத்தது 14 தாஹத்தர அல்லது தஹஹத்தரனும் பயன்படுத்தலாம். 15 பஹாலோவ, பஹாலோவ 15. 16 தஹசை என்று சொல்லலாம் அல்லது தாசை என்று சொல்லலாம். 17 தாஹத்தண்டும் சொல்லலாம், தஹஹத்தண்டும் சொல்லலாம். 18 தாட்டண்டும் சொல்லலாம், தஹாட்டண்டும் சொல்லலாம். 19 தஹனவேண்டும் சொல்லலாம், தானவேண்டும் சொல்லலாம். இதையும் முதல்ல சொன்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும். எக்கொலஹா, தொலஹா, தஹத்துனு, தாஹத்தர, பஹலவ, தஹசய, தாஹத்து, தஹாட்டு, தஹனவே. இப்ப ரிவர்ஸ்ல இருந்து போகணும் மேல. தஹனவேய, தஹாட்டு, தாஹத்து, தாசய, பஹலவ, தாஹத்தர, தஹத்துனு, தொலஹா, எக்கொலஹா. அப்படி போகணும். அதுபோல் 2 11க்கு என்ன சொல்ற? எக்கொலஹா. 19க்கு என்ன சொல்ற? தஹனவேய. 15க்கு என்ன சொல்ற? பஹலவ. 13க்கு என்ன சொல்ற? தஹத்துனு. 12க்கு என்ன சொல்லுவோம்? தொலஹா. அப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இது கிளியர் ஆகி இது ரெண்டையும் கிளியர் பண்ணிருக்கோம். அடுத்த விஷயம் 20ல இருந்து 100 வரைக்கும் பார்க்க போறோம். இதுல எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படி ஒன்றுமே இல்லை. 20க்கு என்ன சொல்ற? விஸ். 20ஓட ஒரு இலக்கம் சேர்க்கப்படுது. விசின்னு மாறும். எக்க, தெக்க, துணு, ஹத்தர, பஹா, ஹய, ஹத்து, அட்டு, நவே. இது எல்லாமே நாங்க என்ன செஞ்சுட்டோம்? ஆல்ரெடி பார்த்துட்டோம். அப்ப எங்களுக்கு இன்னும் ஈஸி. 20ஓட ஒரு இலக்கம் சேர்க்கப்படுது. 21 நினைக்கிறேன். அப்ப எப்படி வரும்? விசி எக்க. 22 வரும். விசி தெக்க. 23 வரும். விசி துணு. 24 வரும். விசி ஹத்தர. 25 வரும். விசி பஹா. 20க்கு விசண்டா 20ஓட இலக்கம் சேர்க்கப்பட்டா விசின்னு மாறும். 30க்கு திகண்டு சொல்லுவோம். இலக்கம் சேர்க்கப்பட்டா திஸ்ன்னு மாறும். அப்ப 35க்கு என்னன்னு சொல்லுவோம்? திஸ்பஹா. திஸ்பஹான்னு சொல்லுவோம். ஏன்னா 5க்கு பஹா தானே. இலக்கம் சேர்க்கப்பட்டனால திக எப்படி மாறு? திஸ்ன்னு மாறு. அவ்வளவுதான். 30க்கு என்ன சொல்ற? 30ஓட இலக்கம் சேர்க்கப்பட்டா எப்படி சொல்ற? அவ்வளவுதான் நாங்க பார்க்க போறோம். அடுத்தது 40க்கு என்ன சொல்ற? ஹத்தலிகன்னு சொல்லுவோம். 40ஓட ஒரு இலக்கம் சேர்க்கப்பட்டுட்டு அதை நாங்க எப்படி சொல்லுவோம்? ஹத்தலிஸ்.
அப்ப அதோட ஒரு இலக்கம் சொல்லுவோம். நான் சொல்றேன் உங்களுக்கு 44 அப்படின்னு. அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க? இலக்கம் சேர்க்கப்பட்டது ஹத்தலிஸ் பஹா அப்படின்னு சொல்லுவீங்க. 45க்கு ஹத்தலிஸ் பஹா அப்படின்னு சொல்லுவீங்க. 44ஆக இருந்தா ஹத்தலிஸ் ஹத்தர அப்படின்னு சொல்லுவீங்க. அடுத்தது நாங்க 50க்கு என்ன சொல்லுவோம்? பனஹா அப்படின்னு சொல்லுவோம். பனஹா பனஹா பனஹன்னு சொல்றா போல. பனஹா பனஹா முதலாளி மற்ற ருப்பியால் பனஹத்தின்னு எனக்கு 50 ரூபாய் தாங்க. பனஹா பனஹா. அப்ப 50க்கு பனஹண்டா 50 ஒரு இலக்கம் சேர்க்கப்படுது. அப்ப நாங்க சொல்லுவோம் அதுக்கு பனஸ்னு மாறும். பனஹா பனஸ். இப்ப 59ன்னு நான் சொல்றேன். பனஸ் நவேன்னு நீங்க சொல்லுவீங்க. பனஸ் தவே. 60ல எந்த மாற்றமும் இல்ல. 60க்கும் ஹெட்டத்தான். 60ஓட இலக்கம் சேர்க்கப்பட்டாலும் இந்த ஹெட்ட அப்படியே வரும். 66 நான் சொல்லுவேன். நீங்க சொல்லுவீங்க ஹெட்ட ஹய அப்படின்னு சொல்லி. 60க்கு ஹெட்டண்டாலும் 60ஓட இலக்கம் சேர்க்கப்பட்டாலும் ஹெட்டன்னு சொல்லித்தான் வருவோம். அதே மாதிரி 70 பாத்தீங்கன்னு சொன்னா 70க்கு நாங்க சொல்லுவோம் ஹெத்தேவு ஹெத்தேவு. இதுல என்ன நடக்கும்? 70ஓட இலக்கம் சேர்க்கப்பட்டா ஹெத்த அப்படின்னு வரும். ஹெத்த. இப்ப 77 ஹெத்த ஹத்து ஹெத்த ஹத்து. 79 ஹெத்த நபையர். இப்ப 70க்கு என்ன சொல்ற? 70ஓட இலக்கம் சேர்க்கப்பட்டா என்ன சொல்ற? அது ரெண்டு தான் பார்க்கிறோம். அதுக்கு எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. 80க்கு நாங்க அசுன்னு சொல்லுவோம். அப்ப இலக்கம் சேர்க்கப்பட நான் சொல்றேன் உங்களுக்கு 88 அசு அட்டு அசு அட்டு. அதே மாதிரி 90க்கு அணுன்னு நான் சொல்றேன். இலக்கம் சேர்க்கப்பட்ட அணு அணுன்னு வருது. அப்ப 99 அணுன்னு அவைய. என்னுடைய பாட்டிக்கு 99 வயது. ಹಾಗೆ ಆಚಿತ வயசு அவருது அணுனவையாய் 99. 100க்கு என்ன சொல்லுவோம்? சீய. சீயாண்டு சொல்லிடக்கூடாது. சீயாண்ட பாட்டன். சீயாண்ட 100. நாங்க அடுத்த விஷயத்துல நாங்க பார்ப்போம். 100 1000 இதெல்லாம் நாங்க எப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி. அதுவும் இலகுவான முறை. நான் சொன்ன ஆரம்பத்திலேயே தான் சிங்களத்தை நாங்க இலகுவா கற்றுக்கொள்ளலாம். நாங்க கஷ்டப்பட்டு படிக்கிற ஒரு என்ன ஒரு மொழி ஒன்று இல்ல. இஷ்டப்பட்டு படிக்கிற மொழி உண்டு. கஷ்டப்பட்டு படிக்கிற மொழி ஒன்று இல்ல. இஷ்டப்பட்டு படிக்கிற மொழி உண்டு. ரைட். அடுத்து நாங்க பார்க்க போறது இந்த வினை சொற்கள். எங்கட அன்றாட வாழ்க்கையில நாங்க அதிகமா பயன்படுத்துற நம்ம பேசக்குள்ள அதிகமா பயன்படுத்துறது இந்த வினை சொற்கள் தான். பேச்சொற்களோட அதிக பங்களிப்பு தரது இந்த வினை சொற்கள் அப்படின்னு சொல்றது. இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வினை சொற்களை நாங்க 3 உடைக்கலாம். ஒன்று நிகழ்காலம், அடுத்தது இறந்த காலம், அடுத்தது எதிர்காலம். அப்ப நீங்க நிகழ்காலத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நிகழ்காலத்துல வர வினைச்சொல் நவால முடியும். கனவா, குடிக்கிறேன், இழுவாய் பொறுத்து மாற்றம் அடையும் தமிழ்ல. ஓகே, சிங்களத்துல அப்படி இல்லை. நீங்க எதுக்கும் பயன்படுத்தலாம் பேச்சு வழங்கலாம். அம்மா கனவானும் சொல்லலாம். என்ன வல்ல கனவானும் சொல்லலாம். அம்மா சாப்பிடுகிறாள். அதே மாதிரி நாய் சாப்பிடுகிறது. அதுக்கு நாங்க பயன்படுத்து கனவான்னு சொல்லித்தான், வேறொன்றும் இல்லை. பொனவான்னு சொன்னா குடிக்கிறது, குடிக்கிறார். வத்துரு போனவா தண்ணீர் குடிக்கிறார். அதுவே நாங்க இறந்த காலத்துல பாக்குறோம்னு சொன்னா அது நவார் மாதிரி முடியாது. மாற்றம் ஒன்று இருக்கு. சில விஷயங்கள் அதுல நாங்க பாடமாக்குவோம். அப்ப அந்த இறந்த கால வினைச்சொற்கள்ல கேவா சாப்பிட்டார். கேவா மாமா பாத் கேவா நான் சோறு சாப்பிட்டேன். மாமா வத்துர பியூவா நான் தண்ணீர் குடிச்சிட்டேன். வத்துர பியூவா. அடுத்து எதிர்காலத்தை குறிக்கும் போது கை பொய். யா கொலபையாய் ஒரு கொழும்புக்கு போவாரு. யா வந்துட்டு இகினகாணி அவர் நல்லா படிப்பாரு அப்படின்னு பயன்படும். அதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த 3 காலங்களை பயன்படுத்தி வசனங்கள் அமைக்க போறோம். எப்படி நாங்க வசனங்கள் அமைக்கணும்? இதை எப்படி பிராக்டிஸ் பண்றேன். ரைட். இதை பிராக்டிஸ் பண்றதுக்கு வழி ஒன்று இருக்கு. இப்ப நீங்க ஒரு கட்டளையோட எடுங்க. என்னன்னு சொன்னா போங்கன்னு தானே அர்த்தம். இப்ப இதுல 3 காலமும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்னட நிகழ்காலம் எனவாண்டு வரும், இறந்த காலம் இயாண்டு சொல்லி வரும், எதிர்காலம் என்ன யைன்னு சொல்லி வரும். அப்ப என்ன எனவா கியா யை 4 வடிவம் இருக்கு. இதோட ஒரு பெயர் சொல்ல போடுங்க. சரியா? ஒரு பெயர் சொல்லோட ஒரு வினை சொல். அம்மா என்ன
அம்மா யனவா, அம்மா கியா, அம்மா யை. இதை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு தெரியாமலே இந்த வினை சொற்கள் பிராக்டிஸ் ஆகும், பேசுகள் டக் டக்குன்னு வரும். இதுதான் உங்களுக்கு நாங்க தர போற பயிற்சிகள். இப்ப நாங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றதான் சொல்றது, பிராக்டிஸ் எப்படி வகையா இருக்குன்னு சொல்றதான் நான் உங்களுக்கு இதுல விளங்கப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கொடுக்குறோம். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த கேள்வி கேட்கிற பயன்படுத்தும் சொற்களை நாங்க எங்களோட அன்றாட வாழ்க்கை அதிகமா பயன்படுத்துறோம். சோ இதை நாங்க எப்படி பயன்படுத்துறோம் உங்களுக்கு தெரியும். நமக்கு கட்டாயம் கேள்வி கேட்க வரும். உங்களோட பேர் என்ன, ஒயாகே நாம முகாந்து, நீங்க யாரு, ஒயா கவுது, எங்க போறீங்க, ஒஹேத அண்ணே, ஒஹேத எங்க, முகாந்து என்ன, கவுது யார், ඔයාගේ සැප සනීප කොහොමද? 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 எப்படி? කොහොමද කරන්නේ? எப்படி செய்யற? அப்ப நாங்க அன்றாட வாழ்க்கை அதிகமா பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுல உதாரணம் ஒன்று தந்திருக்கேன். மொகாக்து அப்படின்னு சொல்லி. என்ன? மேக மொகாக்து, இது என்ன? மேக மொகாக்து, இது என்ன? கவுது யார்? மியா கவுது, இவர் யார்? மியா கவுது, இவர் யார்? அப்ப அந்த மாதிரி விடயங்களையும் நாங்க எங்கட என்ன செய்வோம், கற்கேரி நம்மளோட கோர்ஸ்ல அந்த மாதிரி விஷயங்களை நாங்க அதிகமா பார்ப்போம். இதுல உங்களுக்கு 2 உதாரணங்கள் தான் உங்களுக்கு வழங்கப்படுத்துறதாக போடுறது. ரைட். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சிங்களத்தை நாங்க சரளமா பேசணும். ஆசையோடு இருக்குதானே நிறைய பேர். நாங்க ஆசைப்படுற விஷயம் என்ன, நான் சிங்களத்தை அழகா பேசணும், எழுதணும், வாசிக்கணும். ரைட். இந்த ஆசைக்கான 4 திறப்புகள், அதுக்கான 4 கீஸ் அது உங்கள்ட்ட தான் இருக்கு. சரியா? லொக்க திறக்கிற கீஸ் உங்கள்ட்ட தான் இருக்கு. இந்த 4 ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். தினமும் என்ன செய்யணும், பயிற்சி செய்யணும். சிங்களத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க பயிற்சி, கூடுதலா உரையாடலாக இருக்கட்டும், அடுத்தது ஒரு சொல்லாக இருக்கட்டும். அதே மாதிரி நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், ஒரு பெயர் சொல்லோட ஒரு வினை சொல்ல பிராக்டிஸ் பண்றேன். ஒரு நாளைக்கு 3 வினை சொல் எடுத்து பிராக்டிஸ் பண்றேன். ஒரு நாளைக்கு இப்ப மாதத்துக்கு எத்தனை வரும்னு உங்களுக்கு தெரியும், அது உங்களை பொறுத்து இருக்கு. சில ஆட்கள் 3 வினை சொல்ல பயன்படுத்தலாம், அல்லது உங்களுக்கு 5 வினை சொல் பயன்படுத்தலாம், அதை நீங்க பயன்படுத்தி பேசலாம். அடுத்த விஷயம் எனக்கு மிஸ்டேக் நடக்கும். நான் மிஸ்டேக் நடக்க போல மிஸ்டேக்கை நிவர்த்தி செஞ்சு பேசுவேன். அதுக்காக பேசாம இருக்கிறல்ல, மிஸ்டேக் பண்ணித்தான் நான் பேசுவேன் சொல்றதை உறுதிமொழியாக எடுப்பேன். அடுத்த விஷயம், சிங்களத்துக்கான சூழலை நாங்க உருவாக்கும். நிறைய பேர் யோசிச்சு நாங்க கொழும்புக்கு போயிட்டு சிங்களம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி. அங்க இல்ல, அங்க அப்படி ஒரு சூழல் இல்லை. கொழும்புக்கு போய் சிங்களம் பேசாம வந்தாக்களும் இருக்காங்க. அப்ப சூழல் சொல்றது எங்களை சுத்தி இருக்கிறது தானே, அதை நாங்கத்தான் கிரியேட் பண்ணணும். நாங்கத்தான் அப்படி ஒரு சூழல் உருவாக்கணும். நான் உங்களுக்கு சொன்னேன், இப்ப நீங்க ஒரு ரூம்குள்ள இருக்கீங்கன்னா உங்களோட ரூம்குள்ள இருக்கிற விஷயத்த சிங்களத்துல பாருங்க. கதவு இருக்கு, கதவுக்கு நான் என்ன சொல்றேன், அதே மாதிரி ஃபேன் இருக்கு, ஃபேனுக்கு என்ன சொல்ற, கட்டிலுக்கு என்ன சொல்ற, அதே மாதிரி தலையாணிக்கு என்ன சொல்ற, அதே மாதிரி உங்களோட கை கூட்ட ஒரு ஹேங்கர்சீப் இருக்கு, அதுக்கு என்ன சொல்ற, அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கு என்ன சொல்ற, அப்படி நீங்க சிங்கள வடிவத்துல பார்க்க பழகணும். அதே மாதிரி புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள எப்பயுமே ரெடியா இருக்கணும். உங்களுக்கு தெரியும், நம்மள வாழ்ற உலகத்துல எப்பயுமே புதிய புதிய விஷயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. நாங்க அப்ப என்ன செய்யணும், அதெல்லாம் கற்றுக்கொள்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் செலுத்தணும். அப்பா எங்கட சிங்களம் என்ன செய்யணும், விருத்தி அடையும். மொழி விருத்தி அடைகிறன்னு சொல்றது அதான். இருக்கிறத வச்சு நாங்க சமாளிக்கலாம். அதை இன்னும் கொஞ்சம் நாங்க டெவலப் பண்ணணும்னு சொன்னா இன்னும் புதிய விஷயங்கள் நம்ம சேர்க்கணும். அப்ப எப்பயுமே கற்றுக்கொள்றதுக்கு ஆர்வமாக இருக்கணும். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்க உங்களோட உறுதியா நம்புங்க, என்னால சிங்களம் பேச, எழுத, வாசிக்க முடியும். தன்னம்பிக்கை சொல்றதானே, தன்னம்பிக்கை இருந்தா அதை செயல்படுத்துறது இலகு. அப்ப இதுல நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு என்ன கற்றுக்கொள்றதுக்கான, சிங்கள மொழியை கற்றுக்கொள்றதுக்கான உங்களுக்கு இலகுவான முறைகள், நுட்பங்களை நாங்க இதுல கற்றுத் தருவோம். அதே மாதிரி எங்களோட கோர்சஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, எங்களுடைய விரிவுரையாளர்கள்
அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து உங்களோட தனிப்பட்ட ரீதியான கவனத்தை உங்க மேல செலுத்துவாங்க. அது முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி என்ன செய்யலாம், நம்ம சிங்கள பேசக்கூடிய ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஆகணும் அப்படின்னு சொன்னா நாங்க கோர்ஸ் ஃபாலோ பண்ற எங்கட நண்பர்கள் மத்தியில என்ன செய்யணும், அந்த கம்யூனிட்டிக்குள்ள போயிட்டு நாங்க பேசணும், முன் வந்து பேசணும் நிறைய விஷயங்கள். அதுக்கு இருக்கு நிறைய வாட்ஸ்அப் குரூப் அப்படி அப்படின்னு அப்ப எங்கட கோர்ஸ் ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு இந்த எங்கட கோர்ஸ் சிங்கள கோர்ஸ் ஃபாலோ பண்றதுனா உங்களுக்கு என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம நாங்க சிங்களத்துல இருக்க தடைய உடைச்சிட்டு நாங்க எப்படி சிங்களத்தை பேச எழுத வாசிக்க எழுன்னு சொல்ற சம்பந்தமான விடைங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணி கொண்டு வந்தேன். ரைட். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா வெறுமனே 35 நாட்கள்ல வெறுமனே 35 நாட்களுக்குள்ள நாங்க சிங்களம் பேச வைக்க போறோம் உங்களை. சரியா? இப்ப நான் சொன்ன அந்த முதல் ஆரம்பத்தில் சொன்ன விடயங்களை நீங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் இந்த வெற்றி அடைகிறதுக்கு. அப்ப எங்கட நாங்க செகண்ட் பேட்சை வந்து இன்டேக் பண்ண போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட கோர்ஸ் வந்து சர்டிபிகேட் இன் ஸ்போக்கன் சிங்கள. அடுத்த விஷயம் வந்து உங்களோட டியூரேஷன் காலப்பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட கோர்ஸ் வந்து 3 மாதம். அதே மாதிரி வெறுமனே 35 நாட்களுக்குள்ள உங்களுக்கு செவ்வாய் வியாழன் சனிக்கிழமை கோர்ஸ் நடக்கும். டைம் எப்படின்னு சொன்னா 8 மணில இருந்து இரவு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும். சில நேரம் ஒரு ஹவர் நடக்கலாம் அல்லது 1.5 ஹவர், 1 மணித்தியாலம் இருக்கலாம் அல்லது 1 மணித்தில தாண்டியும் நடக்க வாய்ப்பு இருக்கு, 1.5 மணித்தியாலம் நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த விஷயம் இந்த கோர்ஸ் ஃபீஸ். இந்த கோர்ஸ் ஃபீஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாதத்துக்கு 3500 ரூபாய். ஒரு மாதத்துக்கு 3500 ரூபாய். அப்ப 3 மாதங்களுக்கு நீங்க உடைச்சு கட்டலாம். இலகுவான முறையில தான் உங்களுக்கு கோர்ஸ் ஃபீஸும் வந்து ஷெட்யூல் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி எங்க அடுத்த பேட்ச் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா 2025 ஜனவரி 23 எங்க அடுத்த பேட்ச் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னும் உங்களுக்கு எங்க ஐபிடி கேம்பஸ் பத்தி தெரியணும்னு சொன்னா நாங்க ஐபிடி கேம்பஸ் வெப்சைட் வந்து இருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா ஐபிடி கேம்பஸ் நான் உங்களுக்கு வெப்சைட்ல போய் காட்டுறேன். ரைட். இப்ப நாங்க வெப்சைட்டுக்கு போய் பார்ப்போம் என்ன மாதிரி விஷயங்கள் நாங்க இதுல பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன். ரைட். நீங்க வந்து ஐபிடி கேம்பஸ் சொல்லி கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எங்களோட வெப்சைட்குள்ள நுழையலாம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய விடயங்கள் இதுல பார்க்கலாம். எங்கள்ட என்ன மாதிரி கோர்சஸ் கண்டக்ட் பண்ணப்படுது, அதே மாதிரி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இதுல பயனடைஞ்சிருக்காங்க, அதே மாதிரி என்ன மாதிரி கோர்சஸ் வந்து எதிர்காலம் ஸ்டார்ட் பண்ண போறோம், எல்லா விடயங்களையும் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணன்னு சொன்னா அதுக்குரிய நம்பர்ஸும் கீழே தரப்பட்டிருக்கு உரிய இது உண்டு. ரைட். அடுத்த விஷயம் வந்து என்னன்னு சொன்னா
நீங்க வெறுமனே 35 நாட்களுக்குள்ள சிங்களம் பேசணும், எழுதணும், வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே நீங்க என்ன செய்யுங்க, இந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் ஆகி நீங்களும் வந்து இந்த சிங்களம் பேச முடியாதுன்னு சொல்ற தடையை நீக்கிட்டு என்னாலையும் பேச ஏலும் சொல்றதுக்கு கட்டத்துக்கு நீங்க மாறுறதுக்கான ஒரு அரிய வாய்ப்புன்னு சொல்லலாம். கட்டாயம் வந்து எல்லாரும் என்ன செய்யுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போய் கொண்டு இருக்கு. லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிற ஒரு காரணத்தினால வந்து உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை வந்து எவ்வளோ உங்களால குயிக்க முடியணுமோ, இவ்வளோ குயிக்க செய்யணுமோ குயிக்க செய்யுங்க. ஓகே ரைட். இன்றைக்கு செஷன்ல வந்து நாங்க நிறைய விடயங்கள் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இந்த கோர்ஸை நாங்க எப்படி ஃபாலோ பண்ணலாம், யார் யாரு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்றதை நான் அறிமுகப்படுத்தினேன். வேற ஏதும் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேணும்னு சொன்னா கட்டாயம் கேட்கலாம். ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் இந்த டவுட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்ப நான் என்னென்ன மாதிரி ப்ராசஸ் ஐபிடி கேம்பஸ்டா நாங்க யாருன்னு சொல்றதும், உங்களுக்கு யார் இந்த சிங்கள கோர்ஸை ரீச் பண்றதும் சொல்றதை பத்தியும், அதே மாதிரி என்ன மாதிரி கோர்ஸ் மாடியூல்ஸ் இருக்குன்னு சொல்றதையும் பத்தியும் உங்களுக்கு சின்ன ஒரு விரிவுரை ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் நடந்து படிச்சு, அதே மாதிரி இந்த கோர்ஸ்ல வந்து என்ன மாதிரி விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குன்னு சொல்றது சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் வந்து நாங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கோம். ரைட். அப்ப இந்த செஷனுக்கு வந்து ஜாயின் பண்ண அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். ஏன்னா ஹெமோட்டம சுபதவச உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும்.